வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்ப்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு டோர்ஸ் பிளானிங் என்னென்ன பண்ணலாம். என்னதான் நீங்கள் வீடை பார்த்து கட்டினாலும் அந்த வீடை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த கதவுகள் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சிலர் பட்ஜெட் இருந்தால் எல்லா டோருமே டீக் டோரில் போட்டுடுறாங்க, இல்லை ஃப்ளஷ் டோர்ஸ் போடுறாங்க, இல்லை பிவிசி டோர்ஸ் போடுறாங்க. பட் ஆனால் இந்த ஒவ்வொரு டோரும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் டெக்னிக்கலாக ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டோர்ஸை நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு மெயின் டோரை யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பெட்ரூமு, பாத்ரூமு, இன்டர்னல் டோர்ஸ் யூஸ் பண்ணுவோம், பால்கனி யூஸ் பண்ணுவோம், டெரஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எதை மெயினாக யூஸ் பண்ணுறோன்றதை வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ் டோர் நம்ம என்ன பண்ணுவோம்னா டீக்கில் யூஸ் பண்ணுறோம். இல்லைனா இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டீல் டோர்ஸ் வருது, அந்த ஸ்டீல் டோர்ஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு ஹவுஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா இதுக்கு டீக் டோர் ரொம்பவே அதுக்கு அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதே மாடர்ன் ஹவுஸ் போகிறீங்க, மாடர்ன் ஸ்டைலில் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டீல் டோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த டோர் பிளான் பண்ணுறோம் இல்லையா, இதோட சைஸ் நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ அகலம் இருக்குது, ஸ்டேர்ஸ் எப்படி பிளான் பண்ணுறோம், இதை பொறுத்து தான் டோரோட சைஸ் இருக்கணும், ஹைட் இருக்கணும். அதே மாதிரி தான் அதோட கலர்ஸும் நம்ம எலிவேஷன் என்ன பிளான் பண்ணுறோமோ அதுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரியான கலர்ஸில் கொடுத்தோன்னா டோர்ஸ் ரொம்பவே அழகாக வரும். ஸோ இப்போ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய ஃபேக்டர்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. ஸோ இந்த ஃபேக்டரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்டீல் டோர் தான். ஏன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கு நம்மளுக்கு உட்டன் டோரை கம்பேர் பண்ணும்போது. டீக் டோர் செகண்டாக தான் வருது. அடுத்த ஃபேக்டர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீல் டோர் தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில், செகண்டு தான் டீக் டோரு. தேர்டு பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன். கண்டிப்பாக டீக் டோரு உட்டன் டோர் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதை கார்வ் பண்ணுறதா இருக்கட்டும், சைஸிங்காக இருக்கட்டும், அதில் வர டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டீக் டோரை நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஸ்டீல் அப்படி பண்ண முடியாது. ஸோ கஸ்டமைசேஷனில் ஃபஸ்ட்டு டீக் தான், செகண்டு ஸ்டீல் டோர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் ஸ்டீல் டோர் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா அதை டெர்மைட்டும் அரிக்காது, மழை வெயிலுக்கு எக்ஸ்பேன்ஷன் கன்ட்ராக்ஷனும் இருக்காது, அதில் அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் கிராக்ஸும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீல் டோரு, செகண்டு தான் டீக் வுட் டோரு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா அதோட மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர்லையும் ஃபஸ்ட்டு ஸ்டீல் டோர் தான் வரும். ஏன்னா ஸ்டீல் டோருக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. ஒன்ஸ் ஃபிட் பண்ணால் போதும், அதோட லைஃப் ஸ்பேன் வரைக்கும் அது அப்படியே வரும். பட் டீக் டோர் அப்படி கிடையாது. நடுவில் நம்மளுக்கு அதில் அடிச்சிருக்க வார்னிஷ் பீல் ஆஃப் ஆகும். நம்ம கதவை நிறைய வீட்டில் ஓங்கி சாத்துவாங்க, அது நம்மளுக்கு உடனே தெரியாது. அந்த மாதிரி ஓங்கி சாத்த அந்த வைப்ரேஷனில் வுட்டுக்கு நடுவில் கிராக்ஸ் வரும், உட்டன் ஃப்ரேமை சுற்றி கிராக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா அதோட ஃபயர் ரெசிஸ்டன்ஸ்லேயும் ஸ்டீல் டோர் தான் ஃபஸ்ட்டு, டீக் டோர் செகண்டு. நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன்லேயும் ஸ்டீல் டோர் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும், அதில் இருக்கிற கேப்ஸ் கம்மியாக இருக்கும், ஃபேக்ட்ரி மேடுன்றதுனால. அதுவே டீக் டோர்னால் சைட்டில் வச்சு தான் அதை ஃபிட்டிங் பண்ணுவாங்க. ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் கேப்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அந்த கேப் அதிகமாக கொடுப்பாங்கன்னா மழை வெயிலுக்கு எக்ஸ்பேன்ஷன் கன்ட்ராக்ஷன் ஆகும்போது அது உரசக்கூடாது அப்படின்றதுக்காகவே பர்பஸ்ஃபுல்லாக கேப் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த கேப்ஸ் இருக்கிறதுனாலே அது சவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா வீட்டுக்குள்ளே போடுற டோர்ஸ், நம்மளுக்கு ஸ்டடி ரூமாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே நம்ம என்ன ரூம் போட்டாலும் இன்டீரியர் டோர்ஸ் போடுவோம் இல்லையா. ஸோ இந்த இன்டீரியர் டோர்ஸ்லேயும் வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதில் மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு 3 ஆப்ஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டோர், லேமினேட்டட் ஃப்ளஷ் டோர்ஸு. செகண்டு பார்த்திங்கன்னா வெனீர் டோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேர்டு சாலிட் வுட் டோர். ஸோ இதில் படாக்கில் போடலாம், வேங்கையில் போடலாம், நிறையா மரம் இருக்குது. சாலிட் வுட் டோர் ஒரு சிலர் இன்டர்னல் டோர்ஸ் கூட டீக்லேயே போடுவாங்க. பட் அதை நம்ம சாலிட் வுட் டோர்னு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற டியூரபிலிட்டி. ஃபஸ்ட்டு சாலிட் வுட் டோர் தான் டியூரபிள். ஏன்னா அது ஃபுல்லாகவே மரம் பழகன்றதுனால நல்லா சாலிடாக இருக்கும், நம்மளுக்கு அது ரொம்பவே டியூரபிளாக இருக்கும். செகண்டு பார்த்துக்கிட்டோன்னா வெனீர் டோர்ஸ் தான் டியூரபிலிட்டி அதிகம். லாஸ்ட்டாக தான் லேமினேட்டட் ஃப்ளஷ் டோர் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா அதோட லுக் அண்ட் அப்பியரன்ஸ். ஸோ இது மூணில் எது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெனீர் டோர்ஸ் தான் அதோட ஃபினிஷ் ரொம்ப அழகாக ப்ரீமியமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாலிட் வுட் டோர்ஸ். ஏன் சாலிட் வுட் டோர் சொல்கிறேன்னா அதில் நம்ம வார்னிஷ் பண்ணோம் அப்படின்னா அது மெயின் டோருக்கு ஈக்குவலாக ரொம்ப அழகாகவே எடுத்துக்காட்டும். தேர்டு தான் லேமினேட்டட் ஃப்ளஷ் டோர். அடுத்த ஃபேக்டர் பார்த்துக்கிட்டோன்னா காஸ்ட், ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு டோருக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோன்றது இருக்கு இல்லையா. மெயின் டோர்னால் ஒரு டோரோட முடிஞ்சிடும், இன்டர்னல் டோர்னால் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை டோர் வரும். ஸோ காஸ்ட் வைஸில் பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் டோர்ஸ் தான் நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். ரெண்டாவது சாலிட் வுட் டோர்ஸு,
மூணாவது தான் வெனியர் டோர்ஸ். இருக்கிறதுல எல்லாத்தோட வெனியர் டோர்ஸ் தான் ரொம்பவே காஸ்ட்லி. கடைசி ஃபேக்டர் பார்த்துக்கிட்டோன்னா அதோட திக்னஸ் அண்ட் ஃபிட்டிங். ஸோ இந்த கனம் வந்து டோர் கனம் நிறையா பேர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த திக்னஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து சாலிட் வுட் டோரில் தான் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இப்போது சீப்பாக வேணுன்றதுக்காகவே அந்த பலகையோட திக்னஸை குறைச்சிட்டுலாம் பண்ணுவாங்க. பட் டிஃபால்ட்டாக சாலிட் வுட் டோர் தான் அந்த திக்னஸ் அதிகம். ரெண்டாவது வெனியர் டோர்ஸ் வந்து நல்லா திக்காக கனமாக இருக்கும். மூணாவது பார்த்துக்கிட்டோன்னா தான் லேமினேட்டட் ஃபர்ஸ்ட் டோர் வரும். நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்து பாத்ரூம் டோர்ஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். நம்மளுக்கு எப்படி இன்டர்னல் டோர்ஸில் பெட்ரூம், ஸ்டடி ரூம், பூஜா ரூம் இதெல்லாம் வருதோ அதேமாதிரி பாத்ரூமுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி ஆஃப் டோர்ஸே இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து நிறையா வீட்டில் ஃப்ளஷ் டோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சாலிட் வுட்டன் டோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெயினாக யூஸ் பண்ணுறது பிவிசியும் இப்போ லேட்டஸ்ட்டாக டபிள்யூபிசி வந்திருக்கு, உடன் பிளாஸ்டிக் காம்போசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் நம்ம இதில் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்துக்கிட்டோன்னா டியூரபிலிட்டி வைஸ் டபிள்யூபிசி தான் ஃபஸ்ட்டு, செகண்டு வந்து பிவிசி வரும். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் எதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிவிசி தான் காஸ்ட் எஃபெக்டிவ், டபிள்யூபிசி அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு அவுட்லுக், ஃபஸ்ட்டு டபிள்யூபிசி தான் நம்மளுக்கு ரிச் ப்ரீமியம் லுக் இருக்கும், ரெண்டாவது தான் பிவிசி. நெக்ஸ்ட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிவிசி தான், ஏன்னா அது வெறும் பிளாஸ்டிக், அதில் தண்ணி பட்டி ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ரெண்டாவது தான் டபிள்யூபிசி வரும், அதில் கொஞ்சம் வுட்டு கலந்துருக்கிறதுனால நம்மளுக்கு இதை விட அது கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் நம்மளுக்கு அதோட ப்ரீமியம் லுக்கு, அதோட திக்னஸ்ஸு, அந்த லைஃப்காக டபிள்யூபிசி வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் எது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ மெயின்டெனன்ஸு, இந்த எக்ஸ்பேன்ஷன் கன்ட்ராக்ஷன் சாகிங்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிவிசி தான். ஏன்னா பிவிசிக்கு மெயின்டெனன்ஸே தேவையில்லை, மாட்டினோமா உடஞ்சிச்சா தூக்கி போட்டு வேறு மாற்றணுமா. ஆனால் டபிள்யூபிசி அப்படி இல்லை. டபிள்யூபிசிலையும் கொஞ்சம் வுட் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அந்த கீழ் ஜாயிண்ட்டில் ஏதாவது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இழுத்தோன்னா லைட்டாக அதோட ஓரியன்டேஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கார்பெண்டரை கூப்பிட்டு நம்ம சரி பண்ணுறது, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ பாத்ரூம் டோர்ஸு. வாங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் டோர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் டோர்ஸ், மெயின் டோரை தவிர்த்து வீட்டுக்கு நிறைய எக்ஸ்டர்னல் டோர்ஸ் வரும் இல்லையா. டெரஸில் போடுவோம், பால்கனியில் போடுவோம், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் டோர்ஸ் வரும். இப்போ ரீசெண்டாக யூபிவிசி டோர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. யூபிவிசி டோர்ஸ் வந்து பால்கனிஸில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோ ஸ்டைலில் ஓப்பனபிளான டிசைன்லாம் வந்து நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ்லாம் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் சன்லைட் வரும், ஏன்னா நிறையா கிளாஸ் இருக்குது அப்படின்றதுனால மேக்ஸிமம் சன்லைட் இருக்கும். லுக் அண்ட் ஃபீல் வந்து நல்லா ப்ரீமியம் ஃபினிஷில் இருக்கும் மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி நம்மளுக்கு இதில் டெர்மைட் ப்ராப்ளம், மழை பெஞ்சா வர்ற ப்ராப்ளம் எதுவுமே இதில் இருக்காது. லைஃப் டியூரபிலிட்டியும் வந்து இதில் ரொம்ப அதிகம். அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கஸ்டமைசேஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான் பாசிபிலிட்டிஸ். இப்போ வுட்டுனா நம்ம என்ன சைஸில் வேணாலும் கார்விங் பண்ணிக்கலாம், என்ன சைஸில் வேணாலும் கிளாஸ் கொடுக்கலாம், அந்த கஸ்டமைசேஷன் இதில் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட் வேணும், ஏன்னா இது வெறும் பிளாஸ்டிக்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக உடைச்சிடலாம். சேஃப்டி கிரில் கேட்டு தான் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மேஜர் ஃபேக்டர். இதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. இன்னும் நம்ம கிச்சன் மட்டும்தான் சொல்லலை. ஜென்ரலாக வீட்டில் வந்து கிச்சனுக்கு வந்து டோர்ஸ் பிளான் பண்ண மாட்டோம், ஏன்னா உள்ளே நம்ம சமைக்கிற ஹீட்டாக இருக்கட்டும், அந்த புகையாக இருக்கட்டும், வென்டிலேட் ஆகணுன்றதுக்காக ஓப்பனாக தான் விட்டுருப்போம். ஸ்மெல்லு உள்ளே தங்கக்கூடாது. கிச்சனை வந்து 90% வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்போம். பட் ஒரு சில இடங்களில் வந்து அவங்களுக்கு டோர்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இப்போ சொன்ன இன்டர்னல் டோர்ஸாக இருக்கட்டும், யூபிவிசி டோர்ஸாக இருக்கட்டும், எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதோட பர்பஸ் பார்த்துக்கணும். எவ்வளோ வைடு ஓப்பனிங் இருக்குது, நம்மளை எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி வைப்போம், எவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம், அந்த இடத்துல தண்ணி படுமா படாதா, இதை பார்த்துட்டு இப்போ நான் சொன்ன டோர்ஸில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எங்கள் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் போடுறோம். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி பிரைட்டாக மாறணுமா? நானும் ஒரு காலத்தில் இதே மாதிரி வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டவன் தான். ஸோ அதனால தான் ஹையர் அண்ட் பில்லில் வந்து நிறைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போது வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். எங்களோட கெரியர்ஸ் பேஜை பாருங்கள், அதில் ரெகுலராக என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பனாக இருக்குன்னு போட்டுகிட்டே இருப்போம். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஈஸி கோயிங்கான அட்மாஸ்ஃபியராக வந்து இந்த கம்பெனியை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா க்ரோ ஆகலாம். நன்றி.